நெடுங்காலமாய் நீண்டு போய் இருக்கிற கேடு வாள்களை நீக்குவதற்கு நீண்ட உரையும் தேவை, அடிக்கடி உரைகளும் தேவை, தொடர் உரைகளும் தேவை. 1962ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா பேசிய வார்த்தைகள் இவை. இந்த வார்த்தைகள் சுட்டுவது வேறு யாரையும் அல்ல, இந்தியா என்னும் ஜனநாயக தேசத்தின் ஆட்சி பீடத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியைத்தான். இந்தியா சுதந்திரத்திற்காக போராடி இந்தியா என்னும் தேசத்தை கட்டமைத்து வீழ்த்த முடியாத சக்தியாக இருந்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் வீழ்ச்சிக்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கிய காலகட்டம் அது. நேரு எனும் மாபெரும் ஆளுமையின் கீழ் காங்கிரஸ் இயக்கம் சந்தித்த 3வது பொதுத் தேர்தல். எதிரியின்றி ஆள்போல் வளர்ந்து நின்ற காங்கிரசிற்கான எதிர்ப்பு குரல்கள் வலுக்கத் தொடங்கிய காலகட்டம் அது. இருப்பினும் வலுவான எதிரியின்றியே தேர்தலை சந்தித்தது காங்கிரஸ். ஆனாலும் காங்கிரஸ் கூடாரத்தை நடுங்கச் செய்வதற்கான உத்திகளை தேசிய அளவிலும் மாநில அளவிலும் செய்து கொண்டிருந்தனர் சில முக்கிய தலைவர்கள். தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவும், தேசிய அளவில் RSSின் ஆதரவு பெற்ற பாரதிய ஜனசங்கம் போன்றவை காங்கிரசுக்கு அச்சுறுத்தலாக மாறியிருந்தன. தேசிய அளவில் ஏற்பட்ட பஞ்சம், பொருளாதார தேக்க நிலை, வறுமை, வேலையின்மை போன்ற விவகாரங்கள் காங்கிரசுக்கு எதிராக திரும்பியிருந்தன. அதேபோன்று தமிழக அளவில் இந்தி எதிர்ப்பு போராட்டம், தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி நடந்த போராட்டங்கள், ராஜாஜியின் காங்கிரஸ் எதிர்ப்பு, திமுகவின் தொடர் போராட்டங்கள் போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டது. 1957ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த திமுக அதன் பின்னர் காங்கிரஸ் எதிர்ப்பை பிரதானமாக்க தொடங்கியது. சுதந்திரத்திற்கு முன்னர் தண்டி யாத்திரையின் போதே காங்கிரஸை எதிர்த்தோம், தற்போதும் காங்கிரஸை எதிர்க்கிறோம், கல்லடிபடுவோம் என தெரிந்துதான் காங்கிரஸை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் என பகிரங்கமாக பேசினார் திமுக பொதுச் செயலாளர் அறிஞர் அண்ணா. திமுக முன்னெடுத்த போராட்டங்கள் அனைத்தையும் மறுத்தது காங்கிரஸ். திமுகவின் கோரிக்கைகளுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் அளித்த பதிலும் எடுத்த நடவடிக்கைகளும் மக்கள் மத்தியில் திமுகவிற்கான செல்வாக்கை அதிகரிக்க செய்ய தொடங்கின. இந்தி மொழியை தேசிய மொழியாக்க நேரு தலைமையிலான அரசு தீவிரம் காட்டிக் கொண்டிருந்த காலகட்டம். மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தமிழகத்தில் கடும் போராட்டங்களை முன்னெடுத்தது திமுக. திமுகவின் போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்த அப்போதைய பிரதமர் நேரு திமுகவின் தலைவர்கள் அனைவரும் முட்டாள்கள் என்று குறிப்பிட்டார். அதே போன்று ஆந்திர மாநிலத்தில் உள்ள சித்தூர் மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைப்பதற்கான போராட்டத்தை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்த மாப்போ சிவஞானத்திற்கு ஆதரவளித்தது திமுக. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நேரு எல்லை போராட்டம் என்பது அறிவற்ற செயல் என்று குறிப்பிட்டார். சாதி மறுப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த தந்தை பெரியாரையும் கிண்டல் செய்தார் நேரு. பெரியாரின் செயல் சிறுபிள்ளைத்தனமானது என்று குறிப்பிட்ட நேரு அத்தோடு நிற்காமல் திமுகவின் அத்தனை போராட்டங்களும் தேவையற்றவை என கருத்து தெரிவித்தார். அதனால் நேருவின் மீதான எதிர்ப்பை தீவிரப்படுத்திய திமுக தமிழகத்தில் காங்கிரசின் முதல் எதிரி தங்களது கட்சிதான் என பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய தொடங்கியது. இந்த நிலையில்தான் 1958ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதியன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் நேரு என அறிவிப்பு வெளியானது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் ஆட்சிக்கு எதிராக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்த திமுக நேரு வருகைக்கு எதிராக போராட்ட அறிவிப்பை வெளியிட்டது. தமிழகம் வரும் நேருவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்படும் என்று அறிவித்தது திமுக. திமுகவின் இந்த அறிவிப்பு காங்கிரஸ் கூடாரத்தை கோபப்படுத்தியது. தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த அந்த கட்சி திமுகவின் முக்கிய தலைவர்களை கைது செய்தது. திமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணா, கருணாநிதி, நெடுஞ்செழியன் உள்ளிட்ட பலரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டனர். அப்போது திமுகவில் இருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரும் கைது செய்யப்பட்டார். எம்ஜிஆரின் அரசியல் வாழ்வில் முதலும் கடைசியுமான கைது அதுதான். கருணாநிதியின் ஓட்டுநரை கண்டு இந்த ஆட்சி ஏன் பயப்படுகிறது, அவரையும் கைது செய்தது ஏன் என கேள்வி எழுப்பிய அண்ணா தடைகளை மீறி கருப்பு கொடி போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார். அதன்படியே போராட்டமும் நடந்து முடிந்தது. காங்கிரஸ் திமுக இடையிலான மோதல் தமிழகத்தின் பிரதான அரசியல் காரணியாக மாறத் தொடங்கியது. அதேபோன்று சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி நடந்த போராட்டங்கள் அனைத்தும் திமுகவின் வளர்ச்சியை அதிகரிக்க தொடங்கின. 1957ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னரே தமிழ்நாடு என்ற பெயர் கோரிக்கைக்காக தியாகி சங்கரலிங்கனார் உயிர் நீத்திருந்தும் அந்த கோரிக்கைகளை சற்றும் கண்டுகொள்ளவில்லை தமிழக அரசு. இதன் பின்னர் 1957ஆம் ஆண்டு காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்தை வலியுறுத்தி தீர்மானத்தை கொண்டு வந்தது திமுக. ஆனால் அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. ஆளும் காங்கிரஸ் கட்சி தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தது. தீர்மானத்திற்கு ஆதரவாக வெறும் 42 வாக்குகளே கிடைத்தன. இதன் தொடர்ச்சியாக 1961ஆம் ஆண்டு
இதே தீர்மானம் மீண்டும் தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. இம்முறை தீர்மானத்தை கொண்டு வந்தவர் சோசலிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் சின்னதுரை. இந்த தீர்மானம் மீதான விவாதத்தை தள்ளி போட விரும்பினார் முதலமைச்சர் காமராஜர். ஒரு மாதம் கழித்து விவாதத்தை நடத்தலாம் என்றார் காமராஜர். தமிழ்நாடு என பெயர் சூட்டுவதை தள்ளி போடுகிறார் முதலமைச்சர் என்று குற்றம் சாட்டிய திமுக அவருக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்தது. திமுகவின் நெருக்குதல் காரணமாக வேறு வழியின்றி சற்றே பணிந்தது தமிழக அரசு. நிர்வாக ரீதியிலான கடித போக்குவரத்துகளில் தமிழ்நாடு என்று குறிப்பிடுவதற்கு சம்மதம் தெரிவித்த தமிழக அரசு தமிழ்நாடு என்ற முழுமையான பெயர் மாற்றத்தை தள்ளி போட்டது. பின்னர் 1967ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக அரசு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியது. ஆனால் 1957 முதல் 1962 வரையிலான ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் அரசு காட்டிய மெத்தனம் தமிழகத்தில் அக்கட்சியின் இருப்பிடத்தை மெல்ல கரைத்துக் கொண்டே இருந்தது. இருப்பினும் காமராஜர் என்கிற தேசிய தலைவரை மிகவும் அதிகமாக நம்பினார் நேரு. அதன் காரணமாகவே திமுகவின் அனைத்து போராட்டங்களையும் சட்டை செய்யாமல் நகர்ந்து சென்றார் நேரு என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. நேர்மையானவர், எளிமையானவர் என்ற பெயருக்கு சொந்தக்காரரான காமராஜர் திராவிட தமிழ் தேசிய கோரிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய தேசிய தலைவராகவே விளங்கினார் என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தியே 1962ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை சந்திக்க தயாராகி கொண்டிருந்தது திமுக. தமிழகத்தில் திமுகவின் வளர்ச்சி காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய எதிரியை உருவாக்கி கொண்டிருந்தது என்பதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. திராவிட இயக்கங்கள் கையில் எடுத்த தமிழ் தேசிய அரசியல் காங்கிரசின் செயல்பாடுகளை கேள்விக்குறியாக்கி கொண்டிருந்தது. இந்தியை தேசியமயமாக்க நேரு தலைமையிலான அரசு எடுத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் கடும் எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தன. ஆனால் காமராஜர் என்ற தலைவரை அதிகம் நம்பினார் நேரு. ஆனால் காங்கிரசுக்கு மாற்றை மக்கள் தேட ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை 1957ஆம் ஆண்டிலிருந்து 1962ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் உணர்த்தின. சென்னை மாநகராட்சியை இழந்த காங்கிரஸ் டெல்லி மாநகராட்சியை கைப்பற்ற போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. தமிழகத்தில் திமுகவிடம் மாநகராட்சியை பறிகொடுத்திருந்த காங்கிரஸ் டெல்லியை போராடி கைப்பற்றியது. 1959ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநகராட்சி தேர்தல் தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனை என்றே கூற வேண்டும். மாநகராட்சி தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று எண்ணுகின்ற வார்டுகளில் மட்டும் வேட்பாளர்களை நிறுத்தலாம் என்பது அண்ணாவின் எண்ணம். ஆனால் அண்ணாவின் எண்ணத்திற்கு நேர்மாறாக வாதிடுகிறார் கருணாநிதி. அனைத்து வார்டுகளிலும் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டுமென அடம் பிடிக்கிறார். இறுதியில் மொத்தமுள்ள 100 வட்டங்களில் 90இல் வேட்பாளர்களை நிறுத்தியது திமுக. காங்கிரசோ 100 இடங்களிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் எளிதாக வெல்லும் என்று ஆருடங்கள் கணிக்கப்பட்டன. திமுகவினரோ பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரம், திண்ணை பிரச்சாரம் என்று அசத்திக் கொண்டிருந்தனர். இருப்பினும் காங்கிரஸ் ஆதரவு அலையே வீசுவதாக கூறப்பட்டது. பொதுக்கூட்ட மேடை ஒன்றில் பேசிய அண்ணா 20 இடங்களில் வென்றாலே அது மிகப்பெரிய வெற்றிதான் என்று குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த கருணாநிதி கண்டிப்பாக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றுவோம் என்று குறிப்பிட, அப்படி நடந்தால் என் தம்பிக்கு கணையாழியை பரிசளிப்பேன் என்று அறிவித்தார் அண்ணா. தேர்தல் முடிவுகள் வெளியாகின. 45 இடங்களை கைப்பற்றி இருந்தது திமுக. ஆனால் மேயர் பதவியை கைப்பற்ற 51 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்கிற நிலை. அண்ணாவோ மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த கூட தயங்கிக் கொண்டிருந்தார். மாப்போசி உள்ளிட்ட மற்ற தலைவர்களின் வற்புறுத்தலை அடுத்து தன் நிலையை விட்டு கீழே இறங்கி வந்த அண்ணா கம்யூனிஸ்டுகள் மற்றும் சுதந்திரா கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவளித்தன. 52 உறுப்பினர்கள் ஆதரவுடன் மேயர் பதவியை கைப்பற்றிய திமுக சென்னை மாநகராட்சியை தன்வசமாக்கியது. இதேபோன்று ஒரு நிலையை டெல்லி மாநகராட்சி தேர்தலிலும் சந்தித்திருந்தது காங்கிரஸ். RSS அமைப்பின் ஆதரவை பெற்ற பாரதிய ஜனசங்கத்தின் வளர்ச்சி வட மாநிலங்களில் காங்கிரஸை தூங்க விடாமல் செய்து கொண்டிருந்தது. குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் மாநிலங்களில் அக்கட்சி அதிவேக வளர்ச்சி கண்டு கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் 1958ஆம் ஆண்டு டெல்லி மாநகராட்சிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. களத்தில் காங்கிரசுக்கு போட்டியாக கம்யூனிஸ்டுகள் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிரடி காட்டியது பாரதிய ஜனசங்கம். தேர்தல் பொறுப்புகள் அத்வானியிடம் அளிக்கப்பட்டன. இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது மிகவும் அவசியம் என எண்ணிய பாரதிய ஜனசங்கம் சூறாவளியாக பணியாற்றியது. இந்துத்துவ கொள்கைகள் மக்கள் மத்தியில் அதிவேகமாக பரப்பப்பட்டன. சூறாவளி பிரச்சாரம் பாரதிய ஜனசங்கத்திற்கு கை கொடுத்தது. மொத்தமுள்ள 80 இடங்களுக்கும் பாரதிய ஜனசங்கம் போட்டியிட்டு 25 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 27 இடங்களில் வெற்றி பெற்றது. கம்யூனிஸ்ட் கட்சி 8 இடங்களிலும் ஒரு இடத்தில் இந்து மகாசபையின் வேட்பாளரும் வெற்றி பெற்றார்கள். மேயர் பதவியை கைப்பற்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு இரு கட்சிகளுக்கும் தேவைப்பட்டது. வேறு வழியின்றி காங்கிரஸை ஆதரித்தது கம்யூனிஸ்ட். நிபந்தனைகளின் அடிப்படையில் ஆதரவளித்த கம்யூனிஸ்டுகள் காங்கிரசுக்கு ஆதரவாக வாக்களித்தன. டெல்லி மேயர் பதவி காங்கிரஸ் வசம் சென்றது.
இருப்பினும் பின்னாளில் இந்த கூட்டணி முறிவடைந்து டெல்லி மாநகராட்சி பாரதிய ஜனசங்கம் வசம் சென்றது. இப்படி சென்னை மற்றும் டெல்லி மாநகராட்சிகளை இழந்திருந்த காங்கிரசிற்கு கிராமப்புற வாக்குகள் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதை நம்பினர். இதன் அடிப்படையிலேயே 1962ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாரானது காங்கிரஸ். 1962ஆம் ஆண்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் எப்படியும் காங்கிரஸ் வென்றுவிடும் என்ற எண்ணமே அதிகம் காணப்பட்டது. காரணம், அந்த தேர்தலில் வலுவான எதிரியின்றி தேர்தலை சந்திக்க தயாரானது காங்கிரஸ். ஆனால் வருங்காலத்தில் அச்சுறுத்தலாக அமையலாம் என கருதிய கட்சிகளின் வெற்றியை தடுத்தாக வேண்டிய கட்டாயமும் காங்கிரசுக்கு ஏற்பட்டது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்தே நடந்ததால் திமுக எனும் சக்தியை வேறறுக்க புதிய திட்டங்களை தீட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் காமராஜர். மறுபுறம் தமிழகத்திலிருந்து திமுகவினர் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் ஒரே தேசம் என்கிற காங்கிரசின் நோக்கத்திற்கும் அது பெரும் இடையூறாக அமையும் என்பதை அறிந்திருந்தனர் காங்கிரஸ் கட்சியினர். குறிப்பாக இந்தி மொழியை தேசிய மொழியாக மாற்றுவதில் மிகப்பெரிய இடையூறு இருக்கும் என்பதை உணர்ந்திருந்தனர். 1957ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக 15 இடங்களில் வென்றிருந்தது. இந்த முறை சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் வியூகங்களை அமைத்தார் காமராஜர். சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடப்பதால் அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தயாரானது திமுக. ஆனால் கடந்த முறை திமுக வென்ற 15 இடங்களிலும் தனி குழுக்களை அமைத்து தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டார் காமராஜர். முதன்முறையாக வாக்கிற்கு பணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இந்த தேர்தலில்தான். திமுகவை வீழ்த்த காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பணம் அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. நாமெல்லாம் இங்கு கூட்டத்திலே கைதட்டி கொண்டிருக்கிற வேளையில் காங்கிரஸ்காரர்கள் கதவை தட்டி கையை நீட்டி பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என மேடை ஒன்றில் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் அண்ணா. அண்ணாவுடன் காமராஜரின் அரசியல் எதிரியாக கருதப்பட்ட ராஜாஜியும் இணைந்து கொண்டதால் காங்கிரசிற்கு நெருக்கடி ஆரம்பித்தது. இருவரும் ஒரே மேடையில் தோன்றி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினர். காங்கிரசின் வியூகங்களை தடுக்க தயாராகுங்கள் என அறைகூவல் விடுத்தார் அண்ணா. கதிர் முற்றி இருக்கிற நேரம் இது, அறுவடைக்கு தயாராக இருக்கிற நேரம். இந்த நேரத்திலே வயலுக்கு காவல் இல்லை என்றால் நாட்டு எலியும் வீட்டு எலியும் மற்ற எலிகளும் பயிரை கொண்டு சென்றுவிடும் என பொதுக்கூட்ட மேடையில் தொண்டர்கள் மத்தியில் கர்ஜித்தார். தமிழகத்தில் தேர்தல் களம் காங்கிரஸ் திமுக இடையிலான நேரடி மோதலாக மாறிப்போயிருந்தது. தேசிய அளவில் காங்கிரசுக்கு வலுவான எதிரிகள் இல்லை எனினும் பாரதிய ஜனசங்கம் மற்றும் கம்யூனிஸ்டுகள் காங்கிரசுக்கு எதிராக சாட்டை சுழற்றி கொண்டிருந்தன. அதேபோன்று பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக கருதப்பட்ட இரட்டை உறுப்பினர் தொகுதி முறை ஒழிக்கப்பட்டது காங்கிரசிற்கு பின்னடைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. பட்டியலின மக்கள் மைனாரிட்டியாக இருக்கும் தொகுதிகளில் இருந்து 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை வழக்கத்தில் இருந்தது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் போது 2 பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கும். அதில் ஒன்று பட்டியலின உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு, மற்றொன்று பொது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். இதில் முதலில் பட்டியலின வேட்பாளரின் பெட்டி கணக்கில் கொள்ளப்பட்டு வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவார். அடுத்ததாக பொது வேட்பாளரின் வாக்குப்பெட்டி எண்ணப்படும். இதிலும் பட்டியலின வேட்பாளர் போட்டியில் இருப்பார். இதன் மூலம் ஒரே தொகுதியில் 2 உறுப்பினர்களும் பட்டியல் இனத்தவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு உண்டு. அப்படி ஒரு நிகழ்வின் மூலமாகவே இந்த சட்டத்திற்கு முடிவுரை எழுத தயாரானது காங்கிரஸ். ஆந்திர மாநிலம் பார்வதிபுரம் தொகுதியிலிருந்து 2 பழங்குடியின பிரதிநிதிகள் வெற்றி பெற்றனர். அந்த தேர்தலில் தோற்றுப்போன வி கிரி என்பவர் நீதிமன்றத்தை அணுகினார். இந்த தருணத்தில் இரட்டை உறுப்பினர் தொகுதி முறையை நீக்கி தற்போதைய நடைமுறையில் இருக்கும் தனி தொகுதிக்கான சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். 1961ஆம் ஆண்டில்தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என போர்க்கொடி தூக்கியது இந்திய குடியரசுக் கட்சி. ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் இரட்டை உறுப்பினர் தொகுதி முறையை ஒழிக்க தயாரானது காங்கிரஸ். 1960 டிசம்பரில் கூடிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட அதனை அக்கட்சியை சேர்ந்தவர்களே எதிர்த்தனர். 229 பேர் மட்டுமே கலந்து கொண்ட கூட்டத்தில் 124 பேர் மட்டுமே அதனை ஆதரித்தனர். இதனை அடிப்படையாக கொண்டு இரட்டை உறுப்பினர் தொகுதி முறை ஒழிக்கப்பட்டது. பட்டியலின மக்களுக்கு எதிராக காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய அரசியல் துரோகம் என பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த பிரச்சாரத்தினால் விளையும் காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தையும் அறுவடை செய்ய வலுவான எதிர்க்கட்சி இல்லாத நிலையே அரசியல் களத்தில் இருந்தது என்பதுதான் நிதர்சனம். அதேபோன்று 1960களில் மையம் கொள்ள ஆரம்பித்த பஞ்சமும் வேலையில்லா திண்டாட்டமும் காங்கிரஸ் அரசிற்கான பின்னடைவாக பார்க்கப்பட்டது. சீனாவின் அத்துமீறல் காரணமாக வர்த்தகத்தில் ஏற்பட்ட சுணக்கம் இந்தியாவில் உணவுக்கு கையேந்துபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொடங்கியது. 5 ஆண்டு திட்டங்கள் போன்ற இந்திய அரசு திட்டங்கள் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் வேர்விடத் தொடங்கிய பஞ்சம் மெல்ல மெல்ல காங்கிரசிற்கான செல்வாக்கை கரைத்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் 1962ஆம் ஆண்டு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மொத்தம்
55% வாக்குகள் மட்டுமே பதிவானது. முந்தைய தேர்தலை கணக்கிடும் போது 13% வாக்குகள் குறைவாகவே பதிவாகியிருந்தன. காங்கிரஸ் மீதான வெறுப்பு மற்றும் அதனை அறுவடை செய்ய சரியான எதிர்க்கட்சி இல்லாத காரணத்தால் எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகவில்லை என்று எழுதின தேசிய பத்திரிகைகள். வாக்குப்பதிவு முடிவடைந்து வாக்கு எண்ணும் பணி தொடங்கியது. எதிர்பார்த்ததைப் போலவே காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முன்னிலை பெற்றது. இந்தியாவில் 3வது முறையாக காங்கிரஸ் அரசு அமைவது உறுதியாகிக் கொண்டிருந்தது. மொத்தமுள்ள 492 இடங்களுக்கு நடந்த தேர்தலில் 361 தொகுதிகளை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றது காங்கிரஸ். சுமார் 70% தொகுதிகளை கைப்பற்றி இருந்தது காங்கிரஸ். புல்பூர் தொகுதியில் போட்டியிட்ட நேரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் தேசிய அளவில் கிடைத்த இந்த வெற்றி காங்கிரசாருக்கு அவ்வளவு இனிப்பானதாக அமையவில்லை. காரணம், அதற்கு முந்தைய தேர்தல்களில் காங்கிரஸ் பெற்றிருந்த வெற்றியை கணக்கிடும் போது இந்த வெற்றி மகிழ்ச்சியை அளிப்பதாக அமையவில்லை என்றே கூற வேண்டும். காரணம், வாக்கு சதவீதம் மற்றும் வெற்றி பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கையில் லேசான சரிவை கண்டிருந்தது காங்கிரஸ். 1957ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் 48% வாக்குகளை பெற்றிருந்த காங்கிரஸ் இம்முறை 44% வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. அதைவிட நேருவின் தலைமை மிக முக்கியமாக கவனித்தது பாரதிய ஜனசங்கத்தின் எழுச்சி. பழமைவாதத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்ததால் காங்கிரஸ் காணாமல் போய்விடும் என கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசி காங்கிரஸை சோசியலிசமாக மாற்றிய நேருவுக்கு அதே பழமைவாதம் நெருக்கடியாக மாறத் தொடங்கியிருந்தது. 1957ஆம் ஆண்டு தேர்தலில் 4 தொகுதிகளில் மட்டுமே வென்ற பாரதிய ஜனசங்கம் 14 இடங்களில் வெற்றி பெற்றிருந்ததும் சுமார் 7% வாக்குகளை பெற்றிருந்ததும் காங்கிரசிற்கான எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்பட்டது. இதைவிட மிக முக்கியமாக பட்டியலிட வேண்டியது வட மாநிலங்களில் பாரதிய ஜனசங்கம் பெற்றிருந்த வாக்கு சதவீதம். இந்த வளர்ச்சி அடுத்த சில ஆண்டுகளிலேயே பீகார், பஞ்சாப், உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனசங்கத்தை ஆட்சியில் அமர்த்தியது என்பது வரலாறு. அதேபோன்று காங்கிரசிலிருந்து விலகிய ராஜாஜியின் சுதந்திரா கட்சியும் காங்கிரசுக்கு நெருக்கடியை அளித்திருந்தது. குலக்கல்வி திட்டம் காரணமாக அரசியலிலிருந்து நீங்கிய ராஜாஜி அதன் பின்னர் காங்கிரசிலிருந்து விலகி சுதந்திரா கட்சியை உருவாக்கினார். தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி அமைத்த அவர் தேசிய அளவிலும் காங்கிரஸை எதிர்க்கும் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார். இந்த தேர்தலில் சுமார் 8% வாக்குகளை பெற்றிருந்தது சுதந்திரா கட்சி. 18 இடங்களையும் அக்கட்சி கைப்பற்றியிருந்தது. காங்கிரசிற்கு அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட் கட்சி அதிக இடத்தை கைப்பற்றியிருந்தது. 29 தொகுதிகளை கைப்பற்றிய அந்த கட்சி சுமார் 10% வாக்குகளை பெற்றிருந்தது. அதேபோன்று இந்த தேர்தலில் கவனத்தை ஈர்த்த மற்றொரு கட்சி திமுக. தமிழகத்தில் 7 நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றி இருந்தது திமுக. நாடாளுமன்ற தேர்தலை தாண்டி தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்குகளை மொத்தமாக அள்ளி இருந்தது திமுக. 1957ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 15 இடங்களை மட்டுமே பெற்ற திமுகவை அந்த தொகுதிகளில் தோற்கடிக்க காமராஜர் மேற்கொண்ட வியூகம் வெற்றியை ஈட்டியது. திமுக பொதுச் செயலாளர் அண்ணா உள்ளிட்ட அனைவரும் தோல்வியை தழுவினர். ஆனால் காமராஜரின் இந்த வியூகம் வெற்றியை அடைந்திருந்தாலும் ஒட்டுமொத்தமாக எதிர்பாராத வெற்றியை பெற்றது திமுக. 50 இடங்களில் வெற்றி பெற்று அசத்தியது திமுக. திமுகவின் இந்த வெற்றிதான் காங்கிரசின் வீழ்ச்சிக்கு தமிழகத்தில் அடிக்கப்பட்ட எச்சரிக்கை மணி. அண்ணா சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கியது வரலாறு. இந்தியா எனும் தேசத்தை கட்டியாண்ட ஒரு கட்சியின் முடிவுரையை தமிழகத்தில் எழுதத் தொடங்கிய தேர்தல் என்றே 1962ஆம் ஆண்டு தேர்தலை கருத வேண்டியுள்ளது. சோசலிச பாதையில் காங்கிரஸை கொண்டு செல்ல முயன்று அதற்கான பணிகளை முடுக்கிய நேருவுக்கு இது கடைசி தேர்தலாக அமைந்து போனது. நேரு எனும் மாபெரும் சக்தியை பல சறுக்கல்களை தாண்டி 1962ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரசிற்கு வெற்றியை ஈட்டிக் கொடுத்தது என்பதுதான் அரசியல் அறிஞர்கள் கூறும் கருத்து. 1962ஆம் ஆண்டில் தொடங்கிய சறுக்கல் தான் பிற்காலத்தில் காங்கிரஸ் வசமிருந்த பல மாநிலங்களை இழப்பதற்கு ஆரம்பம் என்றே கூற வேண்டும். அதன் காரணமாகவே தான் தமிழக முதலமைச்சர் பதவியை காமராஜர் ராஜினாமா செய்தது, முக்கிய பதவியில் இருந்த தலைவர்கள் அரசு பதவிகளை விடுத்து கட்சி பணிக்கு திரும்பச் செய்தது என பல அரசியல் திருப்பங்களுக்கு வழிவகுத்தது. 3வது முறையாக ஆட்சியில் அமர்ந்ததும் இந்தியை திணிக்க முயன்றது, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் போராட்டக் களமாக மாறியது என 1962ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து நடந்த அரசியல் மற்றும் சமூக மாற்றங்கள் ஏராளம். தேர்தல் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் அபார வெற்றி பெற்ற தேர்தல் என்றாலும் தமிழக அளவிலும் தேசிய அளவிலும் காங்கிரசின் எதிரி யார் என்பதை அடையாளம் காட்டிய தேர்தல் என்றே 1962ஆம் ஆண்டு தேர்தலை கணக்கிட வேண்டியுள்ளது. தமிழகத்தில் திராவிட இயக்கங்களின் எழுச்சியும் தேசிய அளவில் இந்துத்துவ இயக்கங்களின் வளர்ச்சியும் அதிகரித்த தேர்தல் இது. இந்த தேர்தலில் எழுச்சி காட்டிய கட்சிகள் இன்று வரை தேசிய அரசியலில் தவிர்க்க முடியாதவை. பாரதிய ஜனசங்கம் கலைக்கப்பட்டு விட்டாலும்
அதன் அடியொற்றிய பாரதிய ஜனதா கட்சி இன்று ஆட்சியை அமைப்பதற்கான விதை போடப்பட்டது 1962ஆம் ஆண்டு தேர்தல் என்பதே வரலாறு. வரலாற்றில் முக்கியத்துவம் பெறவில்லை என்றாலும் 1962ஆம் ஆண்டு தேர்தல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளுக்கு அடித்தளமிட்ட தேர்தல் என்பதுதான் நிதர்சனம்.